கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞானோபதேசம் வாய்ஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 2வது வசனம். அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகபிலான் குருவி பறந்து போவது போலும், காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது. சின்ன சின்ன குருவிகள், அடைக்கலான் குருவி, தகபிலான் குருவி, நம்ம இந்த சிட்டுக்குருவி, தேன் சிட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கிற சின்ன சின்ன குருவிகள். அது ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் நீங்கள் உட்கார்ந்து பார்க்கவே முடியாது, அது தங்கவே தங்காது. அது மாதிரி காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது. மனிதர்கள் ஆசீர்வதிப்பதற்கு தங்கள் வாயை பயன்படுத்துறதை விட ஒருவரை சபிப்பதற்காக வாயை பயன்படுத்துவது அதிகமாக இருக்கும். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. நீங்களே யோசனை பண்ணால் இப்படி ஆயிடுவே அப்படின்னு சொல்கிறது நிறைய, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்கிறது கம்மி. இப்போ உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். நாமே கூட பிறரை ஆசீர்வதிப்பதற்கான வார்த்தைகளை கொஞ்சமாகவும், அவர்கள் விஷயம் அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்காது என்பதாக அதிகமாகவும் சொல்லுவோம். இதில் அடுத்த கட்டம் சபித்தல் என்பது. காரணமில்லாமல் இட்ட சாபம், அந்த குருவிங்க எப்படி தங்காதோ ஒரு இடத்துல, அந்த மாதிரி தங்காது. இப்போ சாபம் என்பதை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம்? நமக்கு அதை பற்றிய அறிவு எவ்வளவு இருக்கிறது? சாபத்தை பற்றிய பயம் ஒரு சாராருக்கு இருக்குது. சாபம் என்பது ஒன்றுமில்லை என்று இன்னொரு சாரார் நினைக்கிறாங்க. நான் சபிச்சா அவ்வளவுதான் பலிக்கும் அப்படின்னு நம்புகிறவங்க இருக்காங்க. உன் சாபம்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு பயப்படாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ இந்த சாபம் என்பதை பற்றி வேதம் நமக்கு என்ன சொல்லுது? ஒரு சின்ன வெளிச்சத்துக்குள் அது என்னன்னு பார்க்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 31 முதல். கொடுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடே அவருடைய இரகசியம் இருக்கிறது. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இங்கே கொடுமையுள்ளவன், மாறுபாடுள்ளவன், துன்மார்க்கன் அப்படின்னு வரிசையாக பார்க்குறோம் இல்லையா? அதில் இந்த கொடுமையுள்ளவன், மாறுபாடுள்ளவன், அவன் துன்மார்க்கனாக இருக்கிறபடியினால அவனுடைய வீட்டிலே சாபம் இருக்கும். நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த வீட்டில் ஏதோ சாபம் இருக்கிற மாதிரியே இருக்கே, அந்த குடும்பத்தில் அப்படியே சாபம் மூடின மாதிரி இருக்கே, சபிக்கப்பட்ட குடும்பம் மாதிரி அவங்க எவ்வளோ வருஷமாக அப்படியே இருக்காங்களே, யாரோட சாபமோ தெரியல, அவங்களோட நிலைமை அப்படியே இருக்குது, அவங்க வாழ்க்கையில் முன்னேறாமல் அப்படியே இருக்குது, அவங்கள பார்த்தா ஏதோ சபிக்கப்பட்டவங்களா தெரியுறாங்களே. இப்படியெல்லாம் வாக்கியங்கள் நாம் கேட்டிருக்கலாம் அல்லது பேசியிருக்கலாம், அதை நம்பலாம், யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட சொல்லலாம். இப்போது 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். முரண், கான்ட்ராஸ்ட் காமிக்கிறாரு. தானியத்தை கட்டி வைக்கிறவன்னா அதை பதுக்கி வைக்கிறவன். இந்த தானியங்களை, உணவுப் பொருட்களை விலை மலிவாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கொஞ்சம் பதுக்கி வச்சுருவாங்க, விலை ஏறின பிறகு விற்பாங்க. ஆக்சுவலாக அது சட்டப்படி குற்றம். நம்ம நிறைய விஷயங்களில் நம்ம சமுதாயத்துக்குள்ளே நம்ம அப்படி பார்க்குறோம். ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணுவாங்க, பற்றாக்குறை அப்படின்ற மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அப்படியே அந்த விலையை ஏற்றி வச்சுட்டு மார்க்கெட்டில் விடுவாங்க. இது வியாபார ரீதியாக செய்கிற ஒன்று. அப்போ என்ன சொல்கிறாரு? தானியத்தை கட்டி வைக்கிறவனை, அதை பதுக்கி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். ஆனால் அதுக்கு நேர் எதிரடியாக விற்கிறவன், என்ன சீசன் எப்படியானாலும் தினந்தோறும் மக்களுக்கு தேவையாச்சே சாப்பிடணுமே அப்படின்னு அதை விற்கிறவனை ஜனங்கள் ஆசீர்வதிப்பார்கள். அப்போ இந்த சாபம் அப்படின்றது எதை நோக்கி இருக்கிறதுன்னு பாருங்களேன். துன்மார்க்க தனம், கொடுமை, மாறுபாடு, அப்படி செய்கிறவர்கள். அடுத்தது ஜனங்களோட நன்மையை நினைக்காம தன்னுடைய சுயலாபத்தை நினைக்கிறவர்கள். இவர்களுக்கு சாபம் வருன்ற மாதிரி நம்ம இப்போ புரிஞ்சுக்கிறோம். 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிபரர் துன்மார்க்கனுடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார், துன்மார்க்கரை
தீங்கில் கவிழ்த்து போடுவார். இந்த இடத்துல சாபம்ன்ற வார்த்தை இல்லை, ஆனால் சாபம் அவன் மீது இருக்குமானால் அவன் என்ன ஆவான்? அவன் மொத்தமாக அழிஞ்சிருவான். அவனுடைய வீட்டை கவிழ்த்து போடுவார். சில வீடுகளை பார்த்தா அவர்கள் அப்படியே ஒருவர் பின் ஒருவராக இல்லாமல் போய் அந்த வீடே தங்கின அந்த வீடு இருக்குல்ல, அதுவே பாழடைஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா அதை எடுத்து கட்டவோ யாருமே அந்த குடும்பத்தில் இருக்க மாட்டாங்க, யாரும் முன்வரவும் மாட்டாங்க, உறவுக்காரவங்க கூட. அந்த ஊரும் அதை பாழடைந்த வீடாகவே அப்படியே வச்சுருக்கோம். அது ஒரு சிம்பிள், அடையாளம் மாதிரி மாறிடும். அது துன்மார்க்கரோட வீடு அப்படி ஆகும். 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். இந்த தானியத்தை கட்டி வைக்கிறவன் அதே மாதிரி தான் இவன். ஏழைகளுக்கு நன்மை செய்யாது இருக்கிறவன் மீது சாபம் வரும். தரித்திரருக்கு கொடுப்பவன் குறைவுபட மாட்டான். தாழ்ச்சி அடையான்னா ஐ வில் நாட் லேக் எனிதிங், அவனுக்கு எந்த குறைவும் இருக்காது. பார்த்தீங்களா? அப்போ நாம சாபத்தை நம்முடைய வாழ்க்கையில் வருவித்து கொள்ளுகிறோம்னா எதனாலே? தவறான பாதையில் போகும் பொழுது, நீதியை விட்டுட்டு அநீதியின் பாதையில், துன்மார்க்க பாதையில் போகும் பொழுது தானாக சாபம் வந்துட்டே இருக்கும். யாரும் நம்மளை நேராக நின்று சபிக்கணும்லாம் அவசியம் இல்லை. சாபத்தின் கேடுபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். அடுத்தது, நன்மை செய்ய அறிந்து செய்யாமல் போனால் அது பாவமாகும். இந்த இடத்துல சாபம் என்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது. சங்கீதம் 37:22. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்கள் அறுப்புண்டு போவார்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், முற்றிலும் அவர்கள் ஒருவர் கூட அந்த குடும்பத்தில் இல்லாதபடிக்கு அறுப்புண்டு போவதுண்டு. பழைய காலங்களிலே தேவன் மனிதருக்கு ஆசீர்வாதத்தை சொன்னதோடு கூட சாபத்தை சொல்லியும் எச்சரிக்கை செய்திருக்கிறார். நீ என்னுடைய பிரமாணப்படி நடந்தால் ஆசீர்வதிக்கப்படுவாய், அந்த ஆசீர்வாதங்கள் இப்படி இப்படி இருக்கும். நீ என் பிரமாணத்தை மீறி நடந்தால் உனக்கு சாபம் வரும், அந்த சாபம் இப்படியெல்லாம் இருக்கும். உபாகம் 28 ஞாபகம் இருக்கா? அதில் பட்டியல் போட்டு சொல்கிறார். ஆசீர்வாதங்களின் பட்டியல், சாபங்களின் பட்டியல். உபாகமும் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்போ ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. ஆசீர்வாதங்களுக்கான பட்டியல் கொடுக்கும்போது சொல்கிறாரு, இந்த ஆசீர்வாதங்கள் உன்மேல் வந்து பலிக்கும். அப்போது ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கிறது, அப்படியே நடந்து விடுகிறது. அதுபோல சாபங்கள் வந்து பலித்து விடுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாயிலிருந்து ஆசீர்வாதம் வருவதா சாபம் வருவதா, அதை பற்றி நமக்கு ஏதாகலும் கட்டளை உண்டா பார்க்க தான் போகிறோம். சில வசனங்களை கவனிப்போம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 14 முதல். நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை அரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில். அப்படியே பட்டியல் கொடுக்கிறார். என்ன மாதிரி துன்பங்கள் உங்களுக்கு வரும், அது எல்லாமே சாபம் என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் ரொம்ப கடுமையாக அவருடைய வார்த்தையின்படி பிரமாணங்களின்படி நடக்காத பொழுதெல்லாம் எப்படிப்பட்ட துன்பங்கள் உங்களுக்கு வரும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக தன்னுடைய ஜனத்துக்கு சொல்லிடுறார். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26 முதல். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது கெரிசீம் மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையின் மேல் சாபத்தையும் கூறக்கடவாய். அப்போது தான் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலிருந்தே கிளியர் பண்ணி கொடுக்குறாரு. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமல் போனால் சாபம்.
நீங்கள் அதனால தான் ஏதேன் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாளுக்கு கட்டளை கொடுத்தாரு, அதை மீறின உடனே பாவம் வந்தது. பாவத்தோட விளைவாக என்ன வந்ததுன்னு சொன்னால், நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சர்ப்பத்தையும், பிறகு இந்த பூமியையும் மனிதனோட வாழ்வையும் சில விஷயங்களுக்குள்ளே வரும் துன்பத்தையும் சாபமாக சொன்னாரே. அப்போது ஆரம்ப பாடத்திலேயே ஒரு பிரமாணம்னு சொன்ன உடனேயே அடுத்தது ஆசீர்வாத சாபம் என்பதும் விளைவுகளாக சொல்லப்படுகிறது இல்லையா? இப்போ இன்றைக்கும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆசீர்வாதங்களை ஈர்த்து கொள்ளலாம், அவைகள் பலிக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் சாபம் அல்லது அந்த தீமையான சாபத்தின் விளைவுகள் இருக்கு இல்லையா, அதை தான் வாழ்க்கையில் நாம் ஈர்த்து கொள்வோம். we will attract the curse. ஆதியாகமம் 3:14. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். 17 பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அப்போது அந்த சர்ப்பம் சபிக்கப்பட்டது, ஆதாம் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. இது வேதத்தின் ஆரம்ப பக்கத்தில் மனித வரலாறு தொடங்கிய அந்த வரலாற்றிலேயே தேவனுடைய கட்டளையும் மீறுதலும், பிறகு அதன் விளைவான சாபமும், அந்த சாபத்தோட அந்த ஒரு துன்பம் என்னது என்பதையும் ரொம்ப தெளிவாக தேவன் சொல்லியிருக்கிறார். ஆக நாம் இன்றைக்கு ஆசீர்வாதம் கண்ணு முன்னால் இருக்குது, சாபமும் கண்ணு முன்னால் இருக்குது. ஆசீர்வாதத்துக்கு பேர் என்ன? தேவனுக்கு கீழ்ப்படிதல். சாபத்துக்கு பேர் என்ன? தேவனுக்கு கீழ்ப்படியாதல். இவ்வளோதான். கீழ்ப்படியாமல் போயிட்டோம்னா அது சாபமாக தான் வரும். தொடர்ந்து நாம் இதை கவனிக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம், நம்மை புதுப்பித்துக் கொள்ளுவோம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, அற்புதமான நம்முடைய வேத வாக்கியங்களுக்காக நன்றி அப்பா. வேதத்தின் ஆரம்பத்திலேயே நீர் சொல்லிக் கொடுத்த ஒரு பாடத்தை, எச்சரிக்கையை நாங்கள் கவனிக்காமல் அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கூட இருக்கிறோம். இப்பொழுதோ நாங்கள் அதை கேட்டிருக்கிறோம், உதாரணங்கள் மூலமாக எங்களுக்கு காண்பித்திருக்கிறீரே. இன்னும் தொடர்ந்து இதை கற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வாதத்தின் விளைவுகளே எங்கள் வாழ்வில் தேவையாக இருக்கிறது. அதற்காகவே நாங்கள் உமக்கு கீழ்ப்படிய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் கீழ்ப்படியாமைக்கு உண்டான சாபங்களிலிருந்து எங்களை விடுவியும், எங்களை சீர் செய்து கொள்ள எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.